ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா 2025க்கான பட்ஜெட். ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட்டை பற்றி பார்த்துருவோம். கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட் அப்படின்ற ஒரு சொல் இடம்பெற்றிருக்குமான்னு கேட்டால் கிடையாது. கான்ஸ்டியூஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா வருடாந்திர நிதி அறிக்கை, ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பற்றி சொல்கிற ஆர்டிகல் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 112, பட்ஜெட்டை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 112. ஸ்டேட் பட்ஜெட்டுக்கு மாறும் ஆர்டிகல் 202, ஸ்டேட் பட்ஜெட்டுக்கான ஆர்டிகல். இந்த பட்ஜெட் எதுக்கு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டு தொடக்கத்துலேயும் இந்த பட்ஜெட்டை கொண்டு வருவாங்க. அந்த ஆண்டிற்கான மொத்த வரவு செலவு திட்டம் தான் அந்த பட்ஜெட். இந்த பட்ஜெட் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில் தான். பில்லே 3 டைப் இருக்குது. அதாவது ஆர்டினரி பில், ஃபினான்ஸ் பில், மணி பில். இந்த பட்ஜெட் என்பது பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் பில். இதை யார் வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபினான்ஸ் பில்லை யார் வெளியிடுவாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த பட்ஜெட்டை வெளியிடுவாங்க. இந்த பட்ஜெட்டை வெளியிடும்போது ஒவ்வொரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் ஒவ்வொரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருஷம் என்ன திருக்குறள் பார்த்தீங்கன்னா, வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி. இந்த வருஷத்துக்கான திருக்குறள் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி. இதுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க உயிர்களுக்கு எப்படி மழை தேவைப்படுகிறதோ அந்த மாதிரி ஒரு நாட்டில் குடிமக்களுக்கு நல்லாட்சி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த வருஷத்துக்கான தீம் 2025க்கான பட்ஜெட்டோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்க விகாஸ். அதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். இது ஒவ்வொரு வருஷமும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வெளியிடுவாங்க. இது வெளியிடும் போது பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட்டை பற்றி சில நேரம் பேசுவாங்க. அதாவது ஒரே நேரம் சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த வருஷம் எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 hour 14 minutes பேசியிருப்பாங்க. இந்த ஒரே நேரத்தில் அதிக நேரம் யார் எடுத்து கொண்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் அதிக நேரம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2020ல் 2 hours 40 minutes பேசியிருப்பாங்க. 2 hours 40 minutes பேசியிருப்பாங்க 2020. இருக்கிறது யார் கம்மியாக பேசியிருப்பாங்கன்னா, அதாவது மிக குறுகிய கால உரை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீருபாய் எம் டட்டேல். ஹீருபாய் எம் டட்டேல் என்பவர் தான் இருக்கிறதுல குறுகிய கால உரை. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1977ல். இது ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட். இது நார்மல் பட்ஜெட் கிடையாது. இது ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட். இன்ட்ரீம் பட்ஜெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி போடுற பட்ஜெட் தான் இன்ட்ரீம் பட்ஜெட். இப்போ தேர்தல் நடக்க போகுது அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி போடுற பட்ஜெட் தான் இன்ட்ரீம் பட்ஜெட். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே இவர் 800 வார்த்தை தான் பேசியிருப்பார். ஹீருபாய் எம் டட்டேல் 1977. இவங்க பிஜேபி கவர்மெண்ட், மொரார்ஜி தேசாய் அந்த கவர்மெண்ட் இருப்பாங்க. இவங்க வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிற பாரம்பரிய பாகி கட்டா பாணி அப்படிங்கிற ஒரு பையில தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதுபோல் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா லேப்டாப். இதற்கு முன்னாடி அதாவது 2021க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது பேப்பரில் தான் வெளியிட்டிருப்பாங்க. இந்த பட்ஜெட்டை பேப்பர் வழியாக தான் வெளியிட்டிருப்பாங்க. 2021க்கு அப்புறமா தான் இதை லேப்டாப்பில் வெளியிடுறாங்க. இந்த ஃபினான்ஸ் பில், இந்த பட்ஜெட்டை வெளியிடுற மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். இதை இவங்க 8வது முறையாக தொடர்ந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை வெளியிட்டதிலே இவங்க தான் தொடர்ந்து 8வது முறையாக வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 முறை ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. அவர் மொரார்ஜி தேசாய் 10 முறை நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருப்பார். இதற்கப்புறம் ப. சிதம்பரம் என்பவர் பார்த்தீங்கன்னா 9 முறை வெளியிட்டிருப்பார். பிரணாப் முகர்ஜி 8 முறை வெளியிட்டிருப்பாங்க. இவங்களாம் என்ன தான் இவங்க அதிக வாட்டி வெளியிட்டிருந்தாலும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 8 முறை வெளியிட்டிருப்பாங்க. இந்த மாதிரி யாரும் தொடர்ந்து 8 முறை வெளியிட்டது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் முழு நேர பெண் நிதியமைச்சர். இந்தியாவிலே முழு நேர முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இந்த பட்ஜெட் எப்போ தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கால அளவு, இந்த பட்ஜெட்டோட டைமிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலை 11 மணி அளவு. ஓகேங்களா, 11 AM ஸ்டார்ட் ஆகுது. 1999க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 AM இருந்திருக்கும். 1999க்கு முன்னாடி 5 AM இருந்திருக்கும். இந்த யார் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா. இவங்க பார்த்தீங்கன்னா 1999ல் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பார் யஷ்வந்த் சின்ஹா, பிஜேபி கவர்மெண்ட். ஓகேங்களா, இவங்க தான் இதை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறமா பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ண டைமிங்கே நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் 5 AM. 1999க்கு அப்புறம் தான் இதை 11 AM மாற்றிருப்பாங்க. அப்படி அதுக்கு முன்னாடி 5 PM இருந்திருக்கும். அதாவது ஈவினிங் தான் இந்த பட்ஜெட் நடக்கும்.
இந்த வருஷத்துக்கான முக்கியமான இந்த 2025 பட்ஜெட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12,000 இருக்கிற வரைக்கும் ஓகேங்களா 12 lakhs இருக்கிறவங்க வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான டேக்ஸ் ஸ்லாப் பார்ப்போம். இந்த 2025 டேக்ஸ் ஸ்லாப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருவரோட வருமானம் ஓகேங்களா 0லேருந்து 4 லட்சம் இருந்துச்சுன்னா அதுக்கு வரி கிடையாது. டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. 0லேருந்து இது வந்து இப்போ நம்மளோட வருமானம் வந்து ஒரு தனிநபரோட வருமானம் வந்து 13 லட்சம் இருக்குது அப்படின்னா இது வந்து 4 லட்சமாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 0 to 4 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா வரி கிடையாது, நில் ஓகேங்களா. அடுத்து 4 to 8 lakhs வந்து பார்த்திங்கன்னா 5% வரி கட்டணும். அடுத்து 8 to 12 lakhs வந்து பார்த்திங்கன்னா 10% டேக்ஸ் பே பண்ணணும். அடுத்து 12 to 16 lakhs இருந்தால் 15% வரி கட்டணும். 16 to 20 lakhs இருந்ததுன்னா 20%, 20 to 24 lakhs இருந்தால் 25%, 24 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா 30% அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். இப்போ இவங்க சொல்லியிருப்பாங்க 2 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எங்கள் டேக்ஸ் ஸ்லாபில் பார்த்தீங்கன்னா 4 to 8 lakhs இருக்கவங்க 5%, 8 to 12 lakh இருந்தால் 10% சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணும்போது இந்த பர்சன்டேஜ் வச்சு ஃபைல் பண்ணுவோம். இது நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரிபேஷன் சொல்லுவாங்க. டேக்ஸ் ரிபேஷன் இது வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. இப்போ வந்து கரெக்டாக 12 lakhs வந்து சம்பாதிச்சோம் அப்படின்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டியதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து 2 lakh, 12 lakh, 10,000 அந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ அவங்க டேக்ஸ் பே பண்ணலாமான்னு கேட்டால் அப்பவும் பே பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா 12 lakh 75,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. இது வரைக்கும் இருக்கவங்க வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்க டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். இந்த மாதிரி 5%, 10%ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கான டேக்ஸ் ரிபேஷனை நம்ம வாங்கிக்கலாம், ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2025க்கான பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கோடி, அதாவது 50,65,345 கோடி இந்த வருஷம் ஒதுக்கியிருக்காங்க. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 7.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷம் அதாவது 2024லேருந்து 25க்கான பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 47.16 லட்சம் கோடி, 47.16 லட்சம் கோடி தான் போன வருஷத்தோட பட்ஜெட். இந்த வருஷம் வந்து 7.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பட்ஜெட்டை வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்க டெவலப்மெண்ட்காக ஒரு 4 இன்ஜின்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது என்ன பார்ப்போம். இன்ஜின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், செகண்ட் எம்எஸ்எம்இ சரிங்களா. இது வந்து டெவலப்மெண்ட்கான இன்ஜின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ, தேர்ட் ஒன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஃபோர்த் ஒன் எக்ஸ்போர்ட்ஸ். அடுத்து இது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க 6 டொமைன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 6 டொமைன்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுக்க போகிறதா சொல்லியிருப்பாங்க. 6 துறைக்கு. என்னென்ன துறைன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன், அடுத்து பவர் செக்டார், அர்பன் டெவலப்மெண்ட் அதாவது நகர்ப்புற மேம்பாடு, மைனிங், சுரங்கம், ஃபினான்ஷியல் செக்டார் நிதித்துறை, ரிஃபார்ம்ஸ் ரெகுலேஷன் ஒழுங்கு சீர்திருத்தம். இந்த 6 துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறதா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். ரயில்வேக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.52 லட்சம் கோடி ரயில்வேக்கு மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. டிஃபென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6,81,210 கோடி டிஃபென்ஸுக்கு, பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு 6,81,210 கோடி. ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,87,333 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எஜுகேஷனுக்கு 1,28,650 கோடி எஜுகேஷனுக்கு. ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா 1,90,405 கோடி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு சரிங்களா. இதுதான் 2025க்கான சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதோட வீடியோ முடியுது. தேங்க்யூ.